மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு என்னும் நற்செய்தியை உலகெங்கும் அறிவித்திட தம் உயிரையும் துச்சமென நினைத்து வீறுநடை போட்டு நம் மண்ணில் உயிர் நீத்த திருத்துதர் தோமாவுடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். தான் மட்டுமல்லாமல் தன் உடன் இருந்த சீடர்களையும் நற்செய்தி பணிக்காய் வாருங்கள் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று அழைத்த நம்முடைய திருத்தூதர் இன்று என்னையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தேவீக திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் அழைக்கின்றார். இறையாட்சி பணியை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒன்றிணைந்து ஆற்றிட புனித தோமையாரின் வழி நடப்போம். மாதா தொலைக்காட்சி வழியாக வலைத்தளம் வழியாகவும் திரு வழிபாட்டுகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம்முடைய அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இக்கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மகிழ்வுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது இந்திய திருநாட்டின் திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவை இந்த சாந்தோம் பேராலய திருவிழாவென்று நாம் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி நம்மையே தயாரிப்போம். நமது பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனக்கூர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இந்திய நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடையச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவருடைய காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் கூடியிருப்பதை கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டு உள்ளவர் எனவோ தூய்மையற்றவர் எனவோ சொல்லக்கூடாது என்பதை கடவுள் எனக்கு காட்டியுள்ளார். ஆகவேதான் நீர் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்பொழுது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 4 நாள்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியுவே, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்க செயல்களை அவர் நினைவில் கொண்டார். ஆகவே நீர் யோபாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதினிடுபவராகிய சீமோன் வீட்டில் தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லதாயிற்று. ஆண்டவர் பணித்த அனைத்தையும்
இப்போது வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தாரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20, 24 தொடங்கி 29 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார்.
8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை விடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று அகில உலக திரு அவை இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவராகிய புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அகில உலக திரு அவையும் அக்களித்துக் கொண்டாடும் இந்த நாளில் நமது இந்திய நாடு இன்னும் சற்று பெருமையோடு, இன்னும் சற்று ஈடுபாட்டோடு, இன்னும் சற்று உரிமையோடு இந்தியாவின் திருத்தூதர் என்றும், நமது சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் என்றும், நமது சாந்தோம் புனித தோமா தேசிய திருத்தல பேராலயத்தின் பாதுகாவலர் என்றும் இந்த விழாவை நாம் ஆனந்தத்தோடும் அகமகிழ்வோடும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய இந்திய நாட்டிலே கிறிஸ்தவம், கிறிஸ்து, கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் இவையெல்லாம் இயேசு எவ்வளவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வரலாற்று நாயகனோ, அவர் ஒரு வரலாற்று உண்மையோ, அதே போல இந்தியாவில் கிறிஸ்தவமும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவோடு வாழ்ந்து அவரது பாடுகள், இறப்பை, உயிர்ப்பை கண்டு அவரை அறிவிக்க வேண்டுமென்று அடங்கா தாகத்தோடு அந்த காலத்திலேயே பல்லாயிரம் மைல்கள் பெரும் தடைகளை, துயரங்களை, எதிர்ப்புகளை தாண்டி வந்து இங்கே கிறிஸ்தவத்தை விதைத்திருக்கிறார். அன்று புனித தோமாவினால் விதையாய் விதைக்கப்பட்ட இந்த கிறிஸ்து, விதையாய் விதைக்கப்பட்ட கிறிஸ்துவின் நற்செய்தி, விதையாய் விதைக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள் இன்று இந்திய நாடெங்கும் விருட்சமாக சிலிர்த்தெழுந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. தனது கிளைகளை பரப்பி இயேசுவை, அவரது மதிப்பீடுகளை இன்னும் உயிரோட்டத்தோடு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெருமை கொள்கிறோம், பெருமை கொள்ள வேண்டும். இந்த திருத்தூத தோமாவை பற்றி திருவிவிலியத்தின் நற்செய்தி பகுதிகளிலே 4 நற்செய்திகளிலும் அதிகமாக பேசப்படாதவர். யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே
3 முறை நமது திருத்தூதர் தோமாவை பற்றி குறிப்பிடுகிறார். இவர் ஒவ்வொரு முறையும் பேசுகிற வார்த்தைகள் ஒரு சில என்றாலும் நாம் சொல்வோமே நெற்றியிலே அடித்தது போல மிக மிக ஆழமான அர்த்தமுள்ள கேள்விகளை எழுப்பி இயேசுவினுடைய வாயிலிருந்து வாழ்வு தருகிற உண்மை நிறைந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கிற ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றன. எப்படி அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவர்களை ஊடகவியலாளர்கள் சந்திக்கிற போது ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள். அதிலிருந்து அவர்கள் தாங்கள் என்ன செய்ய போகிறோம், தாங்கள் யார் என்பதை விளக்கி சொல்லுகிற வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. அப்படித்தான் விவிலியத்திலும் இயேசுவிடம் அவர் வாயிலிருந்து வாழ்வு தருகிற வார்த்தைகளை, உண்மையான வார்த்தைகளை கொண்டு வருகிற நிகழ்வாகவே அந்த நிகழ்வுகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நான் வாருங்கள் என்னோடு என்று அழைக்கிற போது, என் தந்தையிடம் நான் செல்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர் ஒருவர்தான் தயங்காமல் கேட்கிறார், தோமா, ஆண்டவரே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்றே எங்களுக்கு தெரியாது, பிறகு எப்படி உங்கள் தந்தையை பற்றி எங்களுக்கு தெரியும் என்றார். இயேசு உடனே சொல்கிறார், நானே வாழ்வும் வழியும் உண்மையும். இயேசு இன்றைக்கும் உலகமெல்லாம் இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொல்லுகிறோம். இதை சொல்ல இயேசுவை தூண்டியவர், அந்த சூழலை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய திருத்தூதர் தோமா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தூதர் தோமாவை பற்றி சொல்கிற போது இவர் திதிம் என்னும் தோமா என்கிற அடைமொழியோடு யோவான் அழைக்கிறார். இந்த தோமாவுக்கு இன்னொரு அழியாத, இந்த திதிம் என்பதை போல இன்னொரு அழியாத பெயரையும் இந்த உலகம் திரு அவை சூட்டியிருக்கிறது. அதுதான் சந்தேக தோமா, டவுட்டிங் தாமஸ். திதிம் என்கிற இந்த வார்த்தைக்கு வருவோம். திதிம் என்றால் கிரேக்க மொழியிலே இரட்டையர்கள், த ட்வின்ஸ் என்று பொருள்படும். தோமாவுக்கு இன்னொரு சகோதரர் இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த தோமாவுக்கு திதிம் அல்லது த ட்வின்ஸ் அல்லது இரட்டையர் என்று சொல்லுகிற போது ஏன் இவரை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள்? இவர் இயேசுவை அவருடைய ஒரு பகுதி இயேசுவை நம்புகிறது, இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்புகிறது, இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று நம்புகிறது. ஆனால் அவருடைய இன்னொரு பகுதி சந்தேகம், ஐயம், இருக்குமா இருக்காதா, எப்படி? இதை பற்றி இறுதியிலே பேசுவோம். இவர் நம்முடைய திருத்தூதர் தோமா சந்தேக தோமா என்று சொல்கிறோம். இவர் உண்மையிலேயே இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்ப மறுத்தாரா? நான் நினைக்கிறேன் இவர் இயேசுவை நம்ப மறுக்கவில்லை. இவர் இல்லாத போது, இயேசு அவர்களுக்கு காட்சி தந்து தன்னை பற்றி சொல்லிய போது, அவர் இல்லாத போது நடந்ததாக இந்த தன்னுடைய சகோதர திருத்தூதர்கள், சக திருத்தூதர்கள் சொன்னதை நம்ப மறுத்தார். காரணம் இருக்கிறது. இந்த மற்ற திருத்தூதர்களை எப்படி நம்புவது? தங்களது வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்தார்? ஆண்டவரே,
எங்கே சென்றாலும் நாங்கள் உடன் வருவோம், இறப்போம் என்று சொன்ன பேதுரு, ஆண்டவரே வேறு யாரிடம் செல்வோம், நீர்தான் எங்களுக்கு எல்லாம், வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீர்தான் என்று சொன்னவர். ஏன் அவரை கைது செய்ய வந்தபோது அந்த படை வீரருடைய காதை வெட்ட தனது வாள் எடுத்து வெட்டியவர். ஆனால் அவர் பிடிக்கப்பட்டு விட்டார். பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். இவருக்கு மரண தண்டனை உண்டு என்றவுடன் ஒரு பணி பெண்ணிடம், வேலைக்கார பெண்ணிடம் கூட ஆம் நான் இயேசுவோடு இருந்தேன் என்று சொல்லுகிற துணிச்சல் அந்த பேதுருவுக்கு இல்லை. சொன்னது ஒன்று, செய்தது வேறொன்று. இயேசு நீதான் பாறை, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்றார். இந்த பாறை, அப்படி இயேசுவே சொன்ன பாறை, இயேசு பிடிபட்ட போது அவர் பாடுகள், துன்பம், மரணம், ஏளனம், அவமானத்துக்குரிய சிலுவை சாவை அடைந்த போது எங்கே ஓடி போனார்? தன்னுடைய மேல் உடையையும் விட்டுவிட்டு ஓடி போனார் என்று ஒரு திருத்தூதரை பற்றி விவிலியம் சொல்கிறது. இயேசுவினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த திருத்தூதர்கள் எங்கே போனார்கள்? இயேசுவோ இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து அச்சத்திலே, பயத்திலே, அடுத்து இந்த தண்டனை நமக்கும் கிடைக்குமோ என்று பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 2 தூதர்கள் எம்மாவுக்கு ஓடினார்கள். மீதி பல பேர் தங்களுடைய பழைய தொழிலுக்கு சென்று விட்டார்கள். மீன்பிடிக்க சென்று விட்டார்கள், விவசாயம் செய்ய சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட தன்னுடைய சக திருத்தூதர்கள், தோழர்கள், இவர்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது? என்னை பொறுத்தவரை இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை தோமா நம்பினார். ஆனால் அவர்கள் அதை சொன்ன இந்த திருத்தூதர்கள் சொல்வது உண்மையா? இவர்கள் உண்மையிலே சொல்கிறார்களா இல்லது அச்சத்திலே, பயத்திலே சொல்கிறார்களா என்று நினைத்திருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். அன்பிற்குரியவர்களே, திதிவுக்கு வருவோம். இந்த இரட்டையர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தோமா, நான் முதலிலே சொன்னேன், ஒரு பகுதி இயேசுவை போல நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தது, இயேசுவை நம்பியது, விசுவசித்தது. அவருடைய மீதி பகுதி அதை நம்ப மறுத்தது, அச்சம் கொண்டது, ஐயம் எழுந்தது, சந்தேகம் எழுந்தது. அதனாலேதான் இது ஒரு ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, இரட்டை ஆளுமை நிலை, மனித ஆளுமை. இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான். பகலிலே இப்படி இருப்பான், இரவிலே வேறொரு முற்றிலும் மாறுபட்ட நிலையிலே இருப்பான். இதை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்வார். ஒருவேளை இந்த திதிவுக்கும் அதை சொல்வதற்காக இரட்டையர் என்று சொன்னார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை இயேசு உயிர்த்து விட்டார். 2வது முறை காட்சி தந்து, தோமா இதோ என்னை பார், என் காயங்களை பார், என் கையிலும் விழாவிலும் இருக்கிற காயங்களிலே உன் விரலை இடு என்று சொல்கிற போது தன்னுடைய காயம்பட்டிருக்கிற அந்த தோமாவிடம் சொல்கிறார். தோமா ஏற்கனவே காயம்பட்டிருக்கிறார். யாரை நம்புவது? உடன் இருந்த இந்த மற்ற 11 பேரும் ஒருவர் காட்டிக் கொடுத்து விட்டார், மற்றவர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். இவர்களை நம்புவதா என்று ஏற்கனவே காயம்பட்டார். முதல் முறை வருகிற போது ஆங்கிலத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, he was not with them
with them. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் அல்லது பொருள், அவர்களுடைய மனநிலையிலே அவர் ஒத்துப்போகவில்லை. அவர்களுடைய மற்றவர்களுடைய மனநிலையோடு இவருடைய மனநிலை ஒத்துப்போகவில்லை. அதைத்தான் அப்படி அவர்கள் சொன்னார். இரண்டாவது முறை அவர் காட்டிய காயங்களை காட்டிய போது இந்த காயம்பட்ட தோமா இயேசுவின் காயத்தை தொட்டதாக விவிலியத்திலே நாம் வாசிப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு சொல்வதென்ன? காயம்பட்ட இயேசு தன்னுடைய காயங்களை காட்டி இன்றைக்கு காயப்பட்டிருக்கிற இந்த உலகுக்கு ஆறுதல் தர, நம்பிக்கை தர, குணமளிக்க நம்மை இந்த திருத்தூத தோமாவை போல என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிடுகிற இந்த ஆண்டவரும் கடவுளுமான உயிர்த்த இயேசுவை இந்த உலகுக்கு உரக்க அறிவிக்க கூரை மீது இருந்து அறிவிக்க நம்மை இயேசு அழைக்கிறார். வெறும் வார்த்தைகளில் அல்ல, நம்முடைய சக மனிதர்களின் காயங்களை தொட்டு குணப்படுத்த, தனிமையிலும் நம்பிக்கையின்மையிலும் பிறரை பழிவாங்கும் எண்ணத்திலும் இருக்கின்ற இந்த உலகுக்கு காயங்களை குணமாக்குகிற காயக்கல்பங்களாக, மருந்தாக, அவர்களுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு குணமளிக்கிற மருத்துவர்களாக, நம்பிக்கை தருகிற நம்பிக்கையின் ஒளி தீபங்களாக வாழ தோமா நம்மை அழைக்கிறார். நாம் இணைந்து அவரோடு பயணிப்போம். வாருங்கள், தோமா சொன்னது போல, வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். எழுந்திருந்து நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திதிம் என்னும் தோமா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இரட்டையர் என அழைக்கப்படும் தோமா இன்றைக்கு நம்மையும் இயேசுவின் இரட்டை சகோதரர்களாக, இயேசுவின் இரட்டை சகோதரிகளாக வாழ அழைக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் உயிர்த்த இயேசுவை நம்முடைய இரட்டை சகோதரராக வாழ்ந்து காட்டுகிற
வாழ்ந்து காட்ட தேவையான வரங்களை நம்பிக்கையோடு இறை தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். எம்மையாளும் வல்லவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஒன்றிணைந்து பணியாற்றவும், ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ்ந்திடவும் வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயந்திரமாக இயங்கும் இந்த சமுதாயத்தில் தொழில்நுட்ப தாக்கத்தில் மூழ்கி தத்தளிக்கும் இத்தலைமுறைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் உமக்கென நேரம் ஒதுக்கி இத்தொழில்நுட்பத்தை இறைவனையும் மனிதர்களையும் இணைக்கும் பாலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் எம்மாதா தொலைக்காட்சி மற்றும் வலைத்தள திருப்பயணிகளின் விண்ணப்பங்களை ஏற்று திருவுளத்திற்கேற்ப அதை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, இத்திரு அவையில் உள்ள அனைவரும் புனித தோமாவை போல் ஐக்கியம் நீங்கி தெளிவு பெற்று நம்பிக்கை பெறவும் துணிவுடன் இறை அரசை அறிவிக்கவும் தேவையான வலிமை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடும். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். வெண்தூய அப்பம் என் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம். விருந்துண்ண உன்னை தந்தாய். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதில் தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் இந்திய நாட்டுக்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொண்டுள்ளோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, அவரது திரு தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் திரு தூதர் தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம், இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம், இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். குருதி சிந்தியனை மீட்கும் நேரம், உம்மை முழுதும் எமக்காக்கினார். அமைதி தேடினால் ஓய்ந்த நேரம், என்னை தேடி வந்து தேற்றினாய். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம், துணை நின்று வழி காட்டினாய். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம், துணை நின்று வழி காட்டினான். என் தேவனை தேடி வந்த நேரம், என் நிலை மாறுமே. என் இதயம் அவரிலே வாழுமே. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம், இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம், இன்ப நேரம். நேரம் இன்ப நேரம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீரை பெற தலை வணங்கி மன்றாடு. திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.
உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.